ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ண போகிற? சமையல் பண்ண போகிறோம். நல்ல கேள்வி தான். என்ன சமையல்? இன்னைக்கு பீக்கங்காய் தொக்கு வைக்க போகிறோம். வெட்டி வச்சிட்டேன், ஆள் வர லேட் ஆகிட்டு. கேரட் பொரியல், பீக்கங்காய் தொக்கு. நாங்கள் அப்பவுமே வச்சுட்டோம், நீங்கள் தான் வர லேட் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னா இன்னைக்கு சமையல் ரொம்ப லேட்டாக தான் பண்ணுறோம். மணியை பாருங்க, 12:30. சோறு பொங்கிட்டேன். இது ரெண்டு மட்டும் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். அதுதான் நீங்கள் ஸ்பீடாக வச்சிருக்கம்மா, டக்குன்னு. நீ எவ்வளோ பெரிய ஆள், சாதாரண சமையல் மாஸ்டர். எல்லார் வீட்லேயும் எல்லாரும் அவங்களோட குடும்ப தலைவிகளும் சமையல் மாஸ்டர் தான். ஐயோ தெரியுமா? ஆமாம்மா. வீட்டில் யார் என்ன டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. வீட்டில் பீக்கங்காய் வச்சுட்டு என்ன பண்ணண்டே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தா. நான் ராலு நீட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் போட்டெலாம் போய் ஒரு வாரம் ஆயிட்டுங்க. ஏன் இவ்வளோ இறங்கி கிடக்கு? நீ பின்னாடி கெட்டி வச்சிருந்தி இல்ல, மறுபடியும் ஊத்த. அது ரொம்ப இப்படி இருந்தது, அதான் அதுக்காக கெட்டி விடுவா. ஸோ எங்கே போறீங்க? அவ குளிச்சிட்டு இருக்காவா. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஒரு மணி சட்டியே இருக்க, கூட 2 வாங்கி தரலாம்ல. வாங்கி தந்தேன். எங்க அது இந்த மண் வாடையே வந்துச்சு. இது நல்லா வந்துச்சு, அது வரல. ஃபஸ்ட்டு தூரப்பட்டியா? வேற வாங்கணும். ஆமாம், அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சுல்ல. எது சமைச்சாலும் அது தனியாக தெரிஞ்சிச்சு அந்த ஸ்மெல். பக்குவம்லாம் பார்த்தாச்சு, அப்படிதான் இருந்துச்சு. சரி போட்டேன். சரி, பாத்திரம் நல்லா சூடாகட்டும். தேங்காய் உடைச்சி தேங்காய் திருவி தரணும். நீங்கள் தான் வேலை இருக்கா? ஆமாம். பள்ளீர்னு இருக்கு. இப்போ இது எது என்ன உள்ள ஊற்றுனது? கண்ணாடி மாதிரி இருக்கு. மேலே லைட் வெளிச்சமாக இருக்கும். அந்த இது தெரியுது. அந்த பக்கம் அது வைப்போம், இந்த பக்கம் கேரட் பொரியல் வைப்போம். ஓகே ஓகே. தேங்காய் இருக்குப்ப. தேங்காய் துருவி போட கடைசியில். கத்திரிக்காய் ஒன்று வெட்டி போட்டுக்கலாம். கத்திரிக்காய், பீக்கங்காய் தொக்கு, இல்லைன்னா கடையல் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட வேண்டியதான். நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியது. கத்திரிக்காய் கருத்துரும், அதனால் நம்ம வெட்டி அடி தண்ணிகளை போட்டுருவோம். தண்ணிக்குள்ள போட்ட கருத்து. மீன் எதுவும் வந்துச்சா? வரவே இல்லையா? போட்டே போலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இறால் மட்டும் எடுக்கலான்னு யோசிச்சேன். எப்படி யோசிச்ச? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ போட்டு போகலாம் அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்து. சின்ன சின்ன போட்டு போகுதுன்னு சொன்னேன்ல. அது போகும் பாரு. நம்ம அதுல என்ன வரும்? அதுலயும் வரும்ல. இப்ப நீ என்ன சொன்ன? இறால் தானே வாங்க போறேன்னு. ஆமா, நான் தெளிவா கேள்வி கேட்கணும். இல்ல தாயே, நம்ம இதுல வந்துச்சுன்னா எடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம இதுல வராது. நீ வெளியிலயாவது வாங்கணும்னு விலைக்கு. சரி வாங்கலாம். எப்படினாலும் இன்னைக்கு போகாமோ கிளாஸுக்கு போயிட்டு வர. என்னண்டா இப்பதான் போய் வீட்டுல வந்து நிக்கேன். காலையில ஓட ஆரம்பிச்சது. ஏய், வெள்ளைப்பூடு உரிக்க மறந்துட்டேனே. எல்லாத்தையும் அப்படி மறந்தாப்புல வச்சிரு. ஒரு வத்தல். இதுல வேற என்ன சொன்னா, எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. இது ரெண்டு எவ்வளவு தூரம் வேலை இந்தாப்புல. ஈசி தூசி. ஸ்கூல் சின்ன வயசுல படிக்கும் விளையாடும் போது ஏதாச்சும் சொல்லுவோம்ல. அது எதுக்கு இதை சொல்லுவோம்? யாருக்கு தெரியும். ஏதோ ஒன்று இதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தூக்குறது, குதிக்கிறது. சரி, நாளைக்கு எலெக்ஷனு. ஆமா, எல்லாரும் ஓட்டு போட போயிருங்க. ஆமா, இன்னாருக்கு தான் போடணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஓட்டு கண்டிப்பா போடுங்க. யார் வந்தா பிடிக்குமோ, யார் வந்தா எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்கீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான். ஆனா மறக்காம வீட்டுல இருக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. இந்த வாட்டி தமிழ்நாடு 100% அடிக்கட்டும். ஓட்டு இதுல அடிக்கணும்னு எப்படியாவது கின்னஸ் சாதனை படைச்சிருங்க. என்னடா நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடல, என்ன ஆக போகுது அப்படின்னு யோசனை மட்டும் வச்சிடாதீங்க. கண்டிப்பா நம்ம மிஸ் ஆகக்கூடாது. போட்டே ஆகணும்னு நினைக்கணும். எல்லாருமே போட்டுருங்க. தமிழ்நாட்டோட தலை எழுத்தே இதுலதான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு பார்க்கக்கூடாதுயா. நாட்டுக்கு நல்லது செய்யணும், உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். எல்லாருமே அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து ஓட்டு போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன கடமையை செலுத்துவோம். அதுதான் 5 வருஷம் பிற அனுபவிக்கணும். கடுகு, சீரகம், சோம்பு. இப்போல்லாம் ஒரே வெஜிடேரியன் சாப்பாடாக இருக்கலாம் நம்ம வீட்டில். எரிச்சலாக தான் இருக்கு. நேற்று நான்வெஜ் இருக்கு. புதுசாக ஏதாவது வித்தியாசமாக வெஜிடேரியன் சமையல் இருந்தால் சொல்லுங்கள்.
செஞ்சு பார்ப்போம், தின்ட்டு பார்ப்போம். செஞ்சு நல்லா தானே இருக்கு நான் சமைக்கிறதெல்லாம். வித்தியாசமாக சமைச்சு தரல. ஆமாம். கடுகு போட்டாச்சு, வெடிக்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெடி வாங்கிட்டு வந்துருக்கலாம். உங்கள் அம்மா டெய்லி வெடி தான் அடுப்பில் போடுதுன்னு நினைக்கேன். என்ன அதனால தான் நீ என்னைய சொல்கிற. அதான் உங்க அம்மாட போய் சொல்ல. உங்க அம்மா முதுகுல போடுறதே வெடி சத்தம் தான் கேட்கும் உனக்கு. உங்க வீட்டுல எதை வச்சு அடிப்பாங்க? விளக்குமாறு தான். விளக்குமாறு பிஞ்சு போயிடாது. பிஞ்சிரும். நம்ம மேல பட்டுக்கும் போது அது பியாமையா இருக்க போது பிஞ்சு ஓட்டிடும் விளக்குமாறுலாம். அதுலயும் இன்னொரு விளக்குமாறு இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. மாதிரி வீடு தூக்குறது. வீடு தூக்குறது இதே மாதிரி இப்படிலாம் இருக்காது. அது இந்த வெளியே தூக்க வச்சிருந்தேன். அதான் அந்த விளக்குமாறு அடினா நம்மளுக்கு கொஞ்சம் மெதுவா விழுகும். ஈக்குமாறு அடி தான். அது பின்னாடில கம்பு வச்சு அடிச்சா கம்போச்சு. எங்க அம்மா பின்னாடில கம்பு வச்சு தான் அடிக்கும். திருப்பி வச்சு நத்துன்னு அடிச்சு அடி தடமா விழுந்துரும். ஈக்குமாறு வச்சு அடிச்சது இல்ல. ஈக்குமாறு வச்சு ஈக்குமாறு தான். எங்க கடற்கல் ஃபுல்லா ஈக்குமாறு தானே. கிழிச்சிருவேன். அது குத்தையே செய்வாங்க. அடி சப்பு சப்பு அடிச்சா அதுல கம்பி குச்சி அப்படி தெரிஞ்சிருக்கும். அதான் இருக்கேன். அடி போடுதான் அண்ணன் முதுகு ஃபுல்லா. அம்மா அடி போட்டு ஓட்டம் அடிச்சா வீட்டை சுத்தி சுத்தி ஓடுவோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மதிய நேரம் சாப்பாடுக்கலாம். என் அம்மா தூங்கிடுது தெரியுமா? தூங்கி கிடக்கும். அப்போ நைஸா போய் இது பண்ணுவோம். போய் சாப்பாடு போட்டுட்டு தின்னுட்டு ஓடிடுறது. மறுபடியும் சத்தம் கேட்காம அமைதியா தட்டெல்லாம் திறக்கணும். இல்லைன்னா சத்தம் கிட்டா சோழி முடிஞ்சுது. குளித்து ட்ரெஸ் போட்டு கொடுத்தா வதங்கிட்டா. அதுக்குள்ள வதங்கிடும்ல. நல்லா சூப்பரா இருந்தது. இது என்ன பண்ணணும்? கிண்டி விடணும். நானும் ஒன்றும் சொல்லலை. இதோட வெள்ளைப்பூடு ஒரு 2-3 ஒட்டு வச்சுனா அதையும் போட்டுருவோம். ஆமா அப்படி போட போறேன். இல்ல சும்மா போட்டுடலாம். அதுல போட்டாலே கழுவிடும்ல. கழுவ தான் போறேன். அப்படியே போடல. அதையும் நம்பிட்டு போகுது ஒரு மண்டைய. மண்டையா சொல்லணும். வெட்டாம யாராவது முழுசா போடுவாங்களா? தக்காளி தொக்கா வச்சுட்டு இருக்கேன். கடையை தானே போறேன். கொஞ்சம் வதங்கணும்ல. அதுக்கு வெட்டி போட்டா தானே வதங்கும். பாப்பா வால்யூமை மியூட் பண்ணிக்கோ. போதும். தக்காளி, கத்திரிக்காய், பீக்கங்காய் இதோட சேர்த்து இறாலை போட்டா சூப்பரா இறால் தொக்கு. செமையா இருக்கு. அது அந்த நான்வெஜ் வாயில வராம இருக்காது. வராம இருந்தாது சக்தியே இல்லை. இது கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும். நம்ம இங்கிட்டு கேரட் போட்டுருவோம். அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் துருவிதாங்க. இது வதங்கிட்டு தக்காளி தான் போடணும். வேற ஒன்றும் இல்லை. எது தக்காளி வதங்கணும்ல. சரி தாங்க உங்கள் ஆசையாக்காக. அதுவும் வதங்கல. நல்லா லைட்டாக இதில் உப்பு போட்டுக்கிடுவோமா? அப்போனா சீக்கிரம் வேணும். சில பேர் கிச்சன் நசன்னு இருக்கும்பாங்கல்ல. இந்த பொருள்லாம் கிச்சனில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களோ? அவ்வளோ பெரிய மாளிகையாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய கபோர்டு அடித்தாலும் இந்த இடத்துல உப்பு எண்ணெய் இங்கே தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? கத்தி, சிஸ்டர். எங்கள் வீட்டில் என்ன கபோர்டு அடிக்கலை. அடிச்சதுக்கப்புறம் பாருங்க. அந்த பொருள் இங்கே தாண்டே இருக்கும். என்ன கபோர்டு அடித்தாலும். கபோர்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வருஷம் ஆகும் போல். காசு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காசு வந்துச்சுன்னா எங்கிட்ட போகுது அந்த காசெல்லாம். சரி சொல்லு. அதை பற்றி பேசினாலே பிரச்சனை டென்ஷன் ஆயிடும். ஆமாம் வேண்டாம். வாங்க தேங்காய் திருவுங்க உடைங்க. பீக்கங்காய் இது நல்லா வதங்கிட்டு பாருங்க. இதில் பீக்கங்காய் போட்டுருங்க. நானும் இன்னைக்கு இந்த பீக்கங்காய் வச்சு ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன். இல்லைன்னா பருப்பு கூட்டு இல்லைன்னா இறால் குழம்புல போட்டுருவோம். பீக்கங்காய் வாங்கி நீ ஒன்றும் இது வரைக்கும் பண்ணதில்லை. இறால் பண்ணிடலாம். அதுக்கு பீக்கங்காய் கூட்டு பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்கல்ல. வச்சிருக்கேக்கும். அம்மா எனக்கு தெரியவே தெரியாது பீக்கங்காய் வச்சது. சோறனை இல்லாமல் சாப்பிட்டோம்னா அதை நீ எது வச்சு தின்றாலும் நான் இவ்வளோ தின்றுறேன்.
ஏன்னா ருசியாக வச்சு தரேன், அதான் நானும் பாயிண்ட் எடுப்பேங்க. சரி கத்திரிக்காய் பீக்கங்கால தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன் கருக்கலையில் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும், ஃபுல்லாக வேகணும். கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து மஞ்சள் பொடி வத்தப்பொடி, அவ்வளோதானா? வேறு ஒன்றுமே போட வேண்டாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிடுறதா? கடைய வேண்டிதான், கடையிறது இருக்குங்களா மத்து. ஓ சரி அதை வச்சுங்க வதங்கிட்டு தண்ணி விட்டுட்டா இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் காஷ்மீர் வத்தப்பொடி போடுவோம், அதனால் கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஏற்கனவே மிளகா வத்தெல்லாம் போட்டிருக்கோம்ல, வத்தப்பொடி வந்து நிறைய போட்டோம்னா உரப்பாயிருக்கும். அவ்வளோதான் இதோட மசாலாக்கள். டக்குன்னு வச்சோமா டக்குன்னு சாப்பிட்டோமா. முடிஞ்சிச்சு வேலை, அவ்வளோதான். சாப்பிட வேண்டியதான். அப்படி கட்டி அப்படி சாப்பாட்டில் வச்சு விரவி உருண்டை பிடிச்சி முன்னாடி உருண்டை பிடிச்சி மசாலா தடவி வச்சோமே, அது என்னது? வத்தல். அது இறாலு. சூப்பராக இருந்துச்சு. வத்தல் வெங்காயம் வறுத்து இறாலு. மீனையும் அதே மாதிரி போட்டுடலாம், சிக்கனையும் ஒரு நாள் போட்டுடலாம். நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. அப்படி பார்ப்போம். வாட்டில் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது தானே வேலை. நல்லா வதங்கிட்டா அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் போடுவோம், நிறைய போடணுமா? போட்டுக்கலாம். போதும். சூப்பராக இருக்கு, பார்க்க நல்லா இருக்கா? அவ்வளோதான். அப்படி மசிச்சு விட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். கேரட் பொரியல் ரெடி. அதுக்கு போடலாம். போட்டேன் கொஞ்சம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுமா? தேங்காய் தான் அதிகம் வைக்க. தேங்காவா? கரெக்டாக இருக்கும். 92 தான். ஆமாம், நல்லா மசிஞ்சிடும். சட்டி உடஞ்சிடாதே. அடுப்புலேருந்து கவுந்துடாம உடையிறத விட சட்டி உடையிடும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, மாம்பழம், கத்திரிக்காய், என்னது பீக்கங்காய், அதுக்கப்புறம் தொக்கு. ஆய்க்குள்ளேயே வர மாட்டுக்கு அந்த தொக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, அப்புறம் இங்கிட்ட ஏதோ இருக்கு, இங்கிட்ட வறுவல் போட்டு பசஞ்சு தின்றுவோமா? ஆறவே இல்லைப்பா. எவ்வளோ நேரம் உட்காந்து போட்டு நான் ஆறட்டும் பொறுமையாக திங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆறவே இல்லை. எச்சு ஊறுது. வெஜ்ஜுனாலுமே எச்சு ஊறதான் செய்யுது நமக்கு. புதுசாக பார்த்தா வெஜ்ஜு ஊறுதுன்னு. இதுவும் டேஸ்டாக தான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோறு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோறு குழஞ்சிருக்கு பத்தியா? கத்திரிக்காய் தொக்கு மாதிரி தெரியுது. பீக்கங்காய் இருக்கிறது தெரியலையா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் திங்கணுங்களா? அதிசயம் இன்னைக்கு எங்கள் வீட்டில். அதிசயம். அதனால் செய்யும்போது எப்படியோ தான் இருக்குமா அப்படின்னு நினச்சேன். நம்ம சாப்பிடும்போது ஒர்த்தாக இருக்கு. ஒர்த்து வருமானம் இருக்கும் போது அந்த அளவு. கேரட்டை பற்றி சொல்லலை. கேரட் எப்பயுமே இல்லை தானே? அதில் கொஞ்சம் உப்பு கூட்டிட்டோ? கேரட்டில் உப்புலாம் கூட நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது. எல்லோரும் சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், வெயிலுக்கு நல்லா நல்லா தண்ணி குடிங்க. ஆமாம், தர்பூசணியாக சாப்பிடுங்க. லெமன் ஜூஸ் குடிங்க. தர்பூசணி எங்கள் தூத்துக்குடிக்கெலாம் வந்தீங்கன்னா வெள்ளையாயிடுது, வெந்துருவீங்க. கண்ணை கரையேன்னு போயிடலாம். எவ்வளோ கலராக ரொம்ப அவ்வளோ அடிக்கு வெயில், மனம் போல் அடிக்கு.
என்ன ருசிச்சு போகுது இன்னைக்கு. வெஜ்ஜு எனக்கு வெஜ்ஜு தான் பிடிக்குவே. அப்படியா? பரவாயில்லையே. ஹோட்டல் போனாலும் வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு தோணுது மதிய நேரம்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி வைப்பீங்களான்னு சொல்லுங்கண்ணா. ஆமாம், புதுசாக ஏதாவது டிஷ் இருந்தாலும் சொல்லுங்கள். லாஞ்சி போகலை 1 மாதம் 2 மாதம் சமையல்லாம் இதேமாரி வெரைட்டியாக ஏதாவது சமைச்சு போடுறோம். ஓகே பாய். நல்லா கேரட் கேரட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்படி காய் சாப்பிடணும்ல. ஓகே.